ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா சட்டுன்னு செய்கிறது மாதிரியோ அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜிலேபி பார்க்கலாம். இந்த ஜிலேபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கழுவினதுக்கப்புறமா அதில் உள்ள தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் மேலே நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இது அப்படியே ஃபேனுக்கு அடியில் 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக காயணும். வெயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வெயிலில் கூட ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு அந்த ஈரத்தன்மையை கொஞ்சம் கூட இல்லாமல் போகிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இதை நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு பாசிப்பருப்பு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு கிடையாது. அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் இருந்ததுனாலும் கம்ப்ளீட்டாக போகிறதுக்காக தான் நம்ம வறுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் நீங்கள் எந்த கப்பில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக நான் 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு குலாப் ஜாமுனுக்குள்ள ஒரு பிசு தன்மை வரைக்கும் கொதிக்க வைப்போம் இல்லையா, அந்தளவு வச்சோன்னா போதும். கம்பி பதம்லாம் எதுவும் கிடையாது, பாகெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பிசுன்னு இருந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். நல்லா வலுவலுன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். இப்போ இதையுமே நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சிருங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சம் கப்பி இருந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவு மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/8 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். இது இனிப்பு அப்படிங்கிறதுனால ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் தண்ணி மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1.25 கப் அளவு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்கான மாவாக தான் இருக்கணும். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இந்த டைம்லேயும் இது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். இப்போ நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக் எடுத்துருக்கிறேன். பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பால் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பைப்பிங் பேக்குள்ளே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. மாவை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னரில் ஒரு சிசர் வச்சு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. இந்த அளவு கட் பண்ணிங்கனாலே போதும். பால் கவராக இருந்தாலும் இதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு டிசைன் ஒரு கரண்டியில் போட்டு பார்த்துக்கோங்க. இதில் கரெக்டாக வரல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி இந்த டைம்லேயே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம டேரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டான பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வெதுவெதுப்பான சூட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம இதை செய்யும்போது ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு தான் செய்யணும். அப்போது தான் நம்ம ஜிலேபி ஷேப் போட்டுட்டு இருக்கும்போது அது விலகாமல் இருக்கும். சப்போஸ் நம்ம ஹை ஹீட்லேயோ மீடியம் ஹீட்லேயோ வச்சோம் அப்படின்னா நம்ம செஞ்சிட்ருக்கும்போது அது விலகி போயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் மாதிரி சுற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றியே மட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஜிலேபி நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா 2 சைடும் திருப்பி விட்டு வேக விடுங்க. எண்ணெயோட சலசலப்பு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம்.
இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கணும். எப்போவுமே எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். நம்ம வந்து ஜிலேபி உள்ளே போடும்போது லோ ஹீட்டில் வச்சு போடணும். அதே மாதிரி போட்டோன்னா கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆயிலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஜிலேபியை உடனே இந்த சுகர் சிரப்பில் போட்டுறணும். அந்த சூட்டோடவே போட்டோம் அப்படின்னா தான் சுகர் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த ஜீராவில் வந்து நம்ம ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் கிடையாது. 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ஜீராவை நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த பேட்ச் போட்டிருப்போம் இல்லையா, அது சூடாக இருக்கும்போது இந்த சுகர் சிரப்பில் திரும்பவும் போட்டு ஒரு 10 நிமிஷம் டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டு வரைக்குமே செஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம வீடியோஸில் உடனே வரும்.